ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று நான் உங்களோடு பிரசங்கித்த செய்தி திடப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் நான் நேற்று சொன்னேன், அவராகவே நம்மை திடப்படுத்துவார். சில வேளைகளில் தம்முடைய ஊழியர்களாக, எங்களை மாதிரி ஊழியர்கள் மூலமாக நம் ஆண்டவர் திடப்படுத்துவார். சில நேரங்களில் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். நம்மை நாமே திடப்படுத்திக்கணும், நம்மை நாமே திடப்படுத்தணும். அதுதான் நேற்று நான் உங்களோடு கொஞ்சம் நேரம் பேசினேன். இன்றைக்கி அதை தான், நம்மை நாமே திடப்படுத்துவது. இப்போ உதாரணமாக நேற்று நான் வாசித்த அந்த வசனம் என்னென்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் வாசித்த வசனம் என்னென்னா 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வாசியுங்கள். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம இந்த பூமியில் தேவ கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நேசித்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாச வாழ்க்கையில் வாழுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனிக்கணும். இப்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாத காலத்தில் வந்த போராட்டங்கள் அது வேறு, கர்த்தரை அறிந்த பிறகு வருகிற போராட்டங்கள் வேறு. அப்போ கர்த்தரை அறிந்த பிறகு வருகிற போராட்டங்களில் நமக்கு தெரியும் ஜெபம் பண்ணணும், தெரியும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறோம். நமக்கு தெரியும் கூட்டத்துக்கு போகணும், கூட்டத்துக்கு போய் தான் பார்க்குறோம். நமக்கு தெரியும் உபவாசம் பண்ணி தான் பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு செயலற்ற நிலைமை, திடனற்ற நிலைமை. அதாவது இனி நான் விட்டுட்டேன், அவ்வளோதான், எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? அதான் இன்றைக்கி அதெல்லாம் வராத, எங்களுக்கு அப்படியெல்லாம் வந்ததே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கிட்டீங்க, அவிசுவாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் வந்ததே இல்லை அப்படின்னா, ஒன்று நீங்கள் பொய் சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் அந்த கிங்டம் கான்செப்டில் இல்லாத ஆட்களாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஓன் கிங்டமை கெட்டுற ஆட்களாக இருக்கணும். அது எப்படி? என் கிங்டமை கெட்டுறணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நல்ல லக்ஸுரியாக இருக்கணும், போகணும் வரணும், இதுதான்டா கிறிஸ்தவம் அப்படியும் ஒன்றுக்கும் வந்த மாதிரி தெரியல. அது மிதந்துட்டு அலையிறது, அது வேற. அது தவறான உபதேசம். நீங்கள் ஆண்டவரை தேடினால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளை ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை தூக்கி குப்பையில் போடுங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று விடுதலையின் சுவிசேஷம், மற்றொன்று மகிமையின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அப்படி இது இருக்குன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ஏசப்பா இந்த பொருளாதார சுவிசேஷன் சொல்லி இன்னொரு சுவிசேஷத்தை அறிவிப்பு கொடுத்துருப்பார். ப்ராஸ்பரிட்டி காஸ்பலு, ஹைப்பர் கிரேஸ், ஹைப்பர் டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்குது போல், ஹைப்பர் கிரேஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் சுற்றிக்கித்தெல்லாம் அடங்கி போய் கிடக்குது பிரதர், அதையும் திரும்பி பேசுகிறேன், அதெல்லாம் ஓஞ்சி போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. தட்ஸ் ரைட். பிஃபோர் கொரோனா வேறு, ஆஃப்டர் கொரோனா வேறு. ஆஃப்டர் கொரோனாவே அந்த மாதிரி ஆட்களே காணும். இப்போ அந்த மாதிரி ஆட்களே காணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதனால தான் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கு தான் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். சரி, அப்போது ஏன் இதை அந்த நேரத்தில் இதை சொல்லணுன்னா, நம்ம எப்போவுமே ஆமாம் கர்த்தர் அதை தருவார், இதை தருவார், உனையெல்லாம் தருவார் அப்படின்னு கடைசியில் பார்த்தா என்னத்தை தந்தார், ஒன்றும் தரலையே. அது வாய் திறந்து சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா பின்னால் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கும். நீயே கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்ப. ஐயா, கடன் கொடுக்காம தான் கடன் வாங்காமல் இருக்கலாம்ல. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரம் இருக்கும். ஆண்டவராக இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவரை விட பெரிய சூப்பர் ஸ்டாரில் இந்த பூமியில் எந்த ப்ரீச்சரும் கிடையாது. மைண்ட் யூ கேர்ஃபுல். தயவு செய்து சொல்கிறேன், ஜீசஸை விட ஒரு பெரிய சூப்பர் ப்ரீச்சர் பூமியில் கிடையாது. அவரே சொல்லியிருக்கிறாரு,
அதான் இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளு, இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார். ஜெயித்தேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வார்ஃபேர் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் உனக்கு வார்ஃபேரே இருக்காது, உனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னா அழுகி போன பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு கிடக்க வேண்டியதான். அதனால் நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அது ஆண்டவருடைய வசனம். 2 தீமோத்தேயு 2:6 அதை பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடையணும். அதனால் இந்த நாட்களில் நம்ம நல்ல பேலன்ஸ்டாக பைபிளை வாசித்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, சரி. இப்போ வசனத்தில் வாசித்தோம். வசனம் சொல்லுகிறது, நம்ம 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் அவனே தன்னை திடப்படுத்திக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த நாட்கள் அப்படி தான். நீங்கள் எப்பவும் ஊழியர் உங்களை திடப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் கர்த்தர் செய்வார், உண்மைதான். ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். ஸ்கூலில் நடந்த பிரச்சனை யாருக்கு தெரியும்? ஆமாம், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நடந்த வாக்குவாதங்கள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் நான் விசுவாசி ஆயிடுச்சேன், ஆண்டுடைய பிள்ளை ஆயிடுச்சேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சேன்னு என்னால் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் முடங்கி படுத்துடக்கூடாது. நீங்கள் உங்களை நீங்களாகவே திடப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் எப்படி சாத்தியக்கூறா? நேற்று நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில், அழுவதற்கு பலன் இல்லாத வரைக்கும் அழுது கொண்டிருந்த சூழ்நிலையில், அப்புறம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவனோடு கூட இருக்கிறவங்க, இந்த தாவீதுனால தான் நமக்கு இவ்வளோ வேதனை கஷ்டம் வந்தது, கல்லறிஞ்சு ஒரு அடித்து கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தின் நடுவிலே தாவீது இருந்தபோது தான் தன்னைத்தானே கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனால் உங்களை கர்த்தர் இன்னைக்கு தைரியப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ நேற்று எப்படி அவர் திடப்படுத்தினார் பேசணும்? அவர் கைகளை, வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒரு ஆதாரமான வசனம் சொன்னேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் நேற்று நான் உங்களோடு கூட பேசினேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை திரும்ப இன்னொருத்தர் வாசித்துட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வேகமாக போகிறேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் அப்படின்னு நேற்று நான் இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு கைகளை திடப்படுத்துங்கள். திடனற்ற தேவ பிள்ளைகள், நம்முடைய கைகளை திடப்படுத்துதல் என்பது ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். கைகளை உயர்த்தி ஜெபிப்பது ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்காலை ஸ்திரப்படுத்துங்கள். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை திடப்படுத்த விரும்புகிறாரு? நீங்கள் வேதத்தை திருப்பி நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 18:5 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் சொன்னபடி செய் என்றார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வார்த்தை இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? யார்கிட்ட பேசுறாங்க? முதல் வசனம், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடாரத்தில் உட்கார்ந்திருந்த போது அங்கே அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்களை நிற்கிறாங்க, அவங்களோட பேசுகிறாங்க. அப்போது அந்த 3 புருஷர்களை கண்டு அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை 4ஆம் வசனத்தில், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த, உங்கள் இருதயத்தை திடப்படுத்த. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, பெண் வச்சிருப்பீங்களா பக்கத்தில். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். பாருங்க, இப்போ இருதயத்தை திடப்படுத்த அப்பம், இருதயத்தை திடப்படுத்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ளே எப்படி பிரதர் திடப்படுறது? நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், புருஷன் திருந்த மாட்டேங்கிறார். எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், பிள்ளைகளை திருத்த முடியல. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இந்த பொருளாதார நெருக்கடி என் கழுத்தை நெருக்குது. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியல. தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த திடனற்ற நேரத்தில்
உங்களை திடப்படுத்துவதற்காக தான் இந்த சப்ஜெக்டை, இந்த செய்தியை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருதுன்னா, உங்களுக்காகவே பேசப்படுகிறது போல இருக்குன்னா, ஆண்டவர் உங்களை திடப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி திடப்படுத்துகிறது? நம்மை நாமே திடப்படுத்துவது ஒன்று, கைகளை உயர்த்தி கடினமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் கரம் உயர்த்தி பரலோகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிங்க. கடினமான நேரங்களில் ஜெபிக்கிறது அது முக்கியமான ஜெபமாக கருதப்படுகிறது. கஷ்டமான நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபத்தை உடனே பரலோகம் உன்னிப்பாக கவனிக்கும். ஆமென். ஆகார் பாருங்க, இந்த ஆபிரகாம் அவளை கொஞ்சம் தண்ணியை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிட்டாரு. ஆனால் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு இன்னைக்கு சத்தம் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சா கர்த்தர் வந்து அவன் கண்ணை திறந்து தண்ணியை கொடுத்தாரு. தண்ணி அவசரம், தண்ணீர் வந்து தேவை. அப்போ இருந்த தண்ணி காலி ஆயிட்டு, இன்னும் வேறு வழியே கிடையாது. கர்த்தர் இறங்கினாதான் உண்டு. அந்த நேரத்தில் பாருங்கள், உடனே ஆன்சர் வருது. இக்கட்டான நேரத்தில் மனுஷனுடைய உதவி விருதா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் பரலோகம்தான். அதனால் எப்போவுமே நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். மனுஷனை மட்டும் நோக்கி கையெடுத்து கும்பிட்றேன் நான். மனுஷனை மட்டும் சார்ந்துடாதீங்க. அது இன்னொன்று, அதை இப்படி கூட சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்னது, நீங்கள் தான் ஐயா, நீங்கள் நினச்சா ப்ரொமோஷன் கிடைக்கியா, ஐயா நீங்கள் நினச்சா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கியா, போய் அந்த டயசிஸ் வாசலெல்லாம் போய் சுற்றிட்டு கிடக்காதீங்க. அந்த ஐயர் வீட்டில், அந்த வீட்டில், இந்த வீட்டில், செக்ரட்டரி வீட்டில் போயிட்டு கையை கட்டி நிற்காத. இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்துக்கு முன்பு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தன்னால் உங்களுக்கு பாருங்கள் ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் மனுஷன் கையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கையில் இருக்குது. கர்த்தர் கையில் இருக்குது. கர்த்தர் கையில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பகலில் நான் நடத்தி சொன்னேன்ல, ஜெபக்குழு தலைவர்கள் கூடுகைன்னு, அதில் ஒரு அம்மா வந்து பாவம், அவங்க சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதில் அந்த கொரோனா காலத்தில் ஒன்றும் ஓடாமல் எல்லாம் ஓஞ்சி போன நேரத்தில் அவங்க வந்து 20,000 ரூபாய்க்கு நீ வந்து கரண்ட் செலவழிச்சிருக்கிறேன்னு சொல்லி பில்லு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க போய் சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த ஜேஇஏலாம் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நீலாம் செலவழிச்சிருப்பேன், கெட்டரியா 2 அப்படி இப்படி மிரட்டியிருக்காங்க. அந்த அம்மாவும் சலிக்காமல் போய் பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் ஜபம், இன்னொரு பக்கம் 20,000த்துக்கு எங்கே போகிறது, ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் செய்யலாம். கேட்கமா, அது எப்படி மீட்டர் ஓடும்? நீ வந்து கரண்ட்டு வந்து பயன்படுத்தாமல் எப்படி மீட்டர் ஓடும்? அது வந்திருக்கும். கெட்டுறியா இல்லையா? முதல்ல கெட்டு. பொதுவாக நம்ம இபியினுடைய சிஸ்டம் முதல்ல கெட்டுங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்போது அவங்க போராடி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் அங்கே போய் அதிகாரிகள் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் ஜெபம். எவ்வளோ நாள் தெரியுமா? 10 மாதம். 10 மாதம். நம்ம 10 நாள் கூட ஜெபம் பண்ண மாட்டோம். அவர் ஏன் ஜெபத்தை கேட்கல, நான் விட்டுட்டேன், ஜெபத்தை விட்டு நான் பேசலையே, அதில் வர பெருமையாக நான்லாம் ஜெபம் பண்ணுறதே இல்லை. நீ ஜெபம் பண்ணலன்னா யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? நீ ஆண்டவரை தேடலைன்னா நான்லாம் சர்ச்சுக்கு போகிறது இல்லையா? நீ பெரிய ஒரு ரஷ்யாவில் இருக்கிற பெரிய ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, கம்யூனிஸ்ட்டை உடஞ்சி தூளாக போய் கிடக்குது. அதனால் இந்த நாட்களில் இந்த சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. 10 மாதம் போராடி இருக்காங்க. 10 மாதம் முடிஞ்சோடனே இதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து புதிய ஆட்சி அமைந்து, அங்கே புதிய ஆட்சி அமைஞ்சோடனே எல்லாம் பழைய ஐயாமாரெலாம் வேறு எங்கே போயிட்டாங்க போல். புதிய அதிகாரிகள் வந்தாங்க, அவங்ககிட்ட அந்த கேஸ் போச்சு. அவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஏம்மா மீட்டர் இப்படி ரிப்பாக கிடக்குது, எப்படி அது போடுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏன்னா ஒரு பைசா கூட நீங்கள் கட்ட வேண்டாமான்ட்டாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து சொல்ல வருகிற காரியம் என்னன்னு கேட்டால், சில ஆசீர்வாதங்களை சாத்தான் உங்களுடைய உங்கள் பணத்தை திருடுறதுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அங்கே அனுப்புவான். இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பி திருடுறதுக்கு பார்ப்பான். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால், நான் இப்போ வந்து செலவழித்தேன், ஓகேப்பா நான் கட்டுறேன், நான் செலவழிக்கலையே, நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு அவங்க மனுஷீகத்தில் மட்டுமல்லாமல் தெய்வீகத்தன்மையோடு ஜெபத்தில் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. 10 மாதம் ஆகிருக்கு. ஆமாம், 10 மாதம் டிலே ஆகிருக்கு. அதனால் அவங்கள பார்த்து ஒரு பைசாவும் கட்ட வேணான்ட்டாங்களாம். எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால் அவசரப்பட்டு
ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு நீங்களாவே சொந்த முயற்சி எடுத்துடாதீங்க, சொந்த டிசிஷன் எடுத்துடாதீங்கன்னு சொல்கிறேன். சில ஜெபங்கள் தாமதிக்கும் அப்படின்னு ஆண்டவரே சில விஷயத்தில் தாமதம் பண்ணுவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வரேன். அப்போ இதிலேருந்து நான் வாசிக்கும்போது இருதயத்தை திடப்படுத்துகிறது அப்பம். இருதயம்தான் திடமனா. நான் நேற்று கூட வாசேன், கர்த்தரை நம்பி திடமனதாயிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ திடனற்ற திடமானது இல்லையா? அப்போ இந்த நாட்களில் எவ்வளோ ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு வேதனையோடு நீங்கள் இருந்தால், இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்போனாலே கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் வேறு அல்ல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நம்ம நினச்சிக்கிறோம் சாப்பிட்டாதான் பலன் கிடைக்கும், அது தப்பு கிடையாது, மாற்று கருத்து கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி எத்தனை தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசித்த உடனே புது பலன் அடைகிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வார்த்தை வருகிறது, உடனே நமக்குள்ள ஒரு அனாயிண்டிங், ஃப்ரெஷ் அனாயிண்டிங் இறங்கி கிரியேட் செய்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன், நீங்களே உங்களை திடப்படுத்தி கொள்வதற்கு அப்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்போன்னா நீங்கள் என்ன பிரெட்டு சொல்கிறீங்களா, கம்யூனியன் சர்வீஸில் கொடுக்குறாங்களா அந்த அப்பம் சொல்கிறீங்களா? அது இல்லை. அப்பம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு லூக்கா 4:4 நான் இங்கே சொல்லுகிறேன். அப்போ வசனம்தான் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எவ்வளோ சோர்ந்துட்டீங்க இப்போ பாருங்கள், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்களை சப்கான்ஷியஸில் என்ன தண்ணி ஜெபம் பண்ணுற, ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவிசுவாச ஆவி உங்களோடு போராடுகிறது என்றால், உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. பைபிள்னால் அப்படி மனப்பாடமாகவோ ஒரு ஸ்டோரி புக்கு வாசிக்கிறதாக போல வாசிக்காதீங்க. இது ஸ்டோரி புக்கு கிடையாதுயா, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்போ நீங்கள் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசித்து அந்த வசனத்தில் என்னென்ன பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த அப்பம் இருக்கு இல்லையா, இந்த வசனம் இல்லை, வசனத்தை விட ஒரு ப்ரெஷியஸ் வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாரம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்முடைய போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த வார்த்தை நம்ம எவ்வளோ உயிர்ப்பிக்கிறது, ஆறுதல் படுத்துகிறது, சில வேளைகளை எச்சரிக்கிறது, சில நேரத்தில் காயப்படுத்துகிறது, சில நேரத்தில் கட்டு போடுகிறது. இதுதான் எல்லாம் சேர்ந்து தான் கர்த்தருடைய வார்த்தை. எப்போவுமே நம்ம பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அது எப்போவுமே சுகர் கோட்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப ஹை டயபெட்டிக் டிசீஸில் கொண்டு போய் விட்டுரும் பாருங்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்ல வேண்டியதை சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணமாக இந்த அப்பத்தை பற்றி நான் உங்களோடு பேசணுன்னா, லூக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியல 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்குறேன். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நானும் திருப்புறேன், நீங்களும் திருப்பும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சரியா? ரைட். நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், அதாவது 29 அவர்கள் அவரை நோக்கி, verse from 29, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு நிமிஷம். இந்த அப்பம், அந்த எம்மாவு சீஷர்கள், அது தெரியும் அந்த சம்பவம். ஆண்டவர் ஆண்டவரே சாயந்தரமாயிட்டு பொழுதும் போயிட்டு வாங்கன்னு போனாங்க. இயேசு போனார், அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த அப்பத்தை அவர்கள் பிட்டு கொடுத்த போது அவங்க அதை வாங்கினாங்க. வேதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம்,
அதை சாப்பிட்ட போது நம்பர் 1 அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. கண்களை திறக்கிற அப்பம். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேத வசனம் கண்களை திறக்கும். உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். தாவீது சொல்ற. அப்போ தாவீது பிளைண்ட் மேனா? தாவீது பிளைண்ட் மேனா? இல்லை. அது மாம்ச கண்களில் பைபிள் வாசித்தா புரியவே புரியாது. மாம்ச கண்களில் வாசித்தா அப்போனா இது என்னவா இருக்கும்? கோதுமையாக இருக்குமா, ஆட்டாவாக இருக்குமா, அல்லது என்ன போட்டிருப்பாங்க, சுக்கா ரொட்டியாக இருக்குமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ அப்படின்னா வார்த்தை. அப்போ வார்த்தை. அந்த அப்பத்தை பிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பகிர்ந்து. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், பெரியவங்களுக்கு என்ன சொல்லணும், கஷ்டப்படுகிறவங்களுக்கு என்ன சொல்லணும், கடுமையான வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்லணும். இந்த அப்பம் அப்படி போனோடனே அந்த அப்பம் ஒர்க் அவுட் பண்ணும் உள்ள. அப்பம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அப்பம் கண்களை முதலாவது திறக்கும். அதே நேரத்தில் அப்பம் இல்லாத விசுவாசிகள், அப்பம் வசனத்தை உட்கொள்ளாத விசுவாசிகளுக்கு முதல்ல கண்ணு தான் பாதிக்கப்படும். அப்படி பேசணும்ல. கண்கள் திறக்கப்பட்டது, 2வது அவங்க அறிந்தார்கள், 3வது அப்படிலாம் போக மாட்டேன் நான். இந்த கண்கள் ஏன் முதல்ல கண்ணு திறக்கப்படுது? இருதயம் திறக்கனால. அதாவது ஒருத்தன் பின்வாங்கி போகிறானா முதல் பாதிப்பு அவனை ஐ டெஸ்ட் பண்ணணும். ஆமாம், ஐ டெஸ்ட் பண்ண டாக்டருக்கு, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் இந்த டெஸ்டிங்லாம் தெரியாது பாருங்கள். அவங்க கூட மிஷின் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ண முடியும். மிஷின் இல்லைன்னா அது கூட அவங்களாம் டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் டெஸ்ட் பண்ணிடுவார். உன் சைட் எப்படி இருக்குது. சிலருக்கு பாருங்கள், கேட்டுக்கு பார்க்குற பாதை, பரலோகத்துக்கு போகிற பாதை, 2 பாதை இருக்குது. எப்போடே அதில் போகாதராடே, அது இப்போ வழி விசாலமாக இருக்கலாம், ஆனால் உன்னை கொண்டு போய் பாதாளத்தை தள்ளி கேட்குறானா? கேட்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம பார்க்குறோம். பரலோகத்துக்கு போகிற பாதை, அது வழி ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது இன்றைக்கி. அப்போ இந்த கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான பாதையில் போவாங்க, ஆனால் அவங்கள கேட்டால் அது கரெக்டுன்னுவாங்க. அவங்கள கேட்டால் கரெக்டுன்னுவாங்க. சமீபத்தில் ஒரு ஆள் சொல்கிறாங்க, அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு திரளான பாவங்களை மூடுமா. அதனால் என்ன அர்த்தம்னா, அது என்ன பாவம் செஞ்சாலும் அன்புள்ள ஆண்டவர் மூடிடுவாராம். எவ்வளோ பயங்கரமான வஞ்சிக்கிற ஆவி இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்து பாருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடுமா. அப்போ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சும்மா இன்னசென்ட்டாக போய் சர்ச்சில் எப்போ வழக்கமோ எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த மாதிரி துருபதேசக்காரர்கள் உங்களை வேறு வழியில் கொண்டு போய் விட்டுருவானுங்க. அதுக்கு தான் நீங்கள் பைபிளை நல்ல உட்கார்ந்து நிதானமாக வாசிங்க. அதாவது அப்பம் வசனம் உள்ளே போனால் முதலாவது கண்களில் தான் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் எவ்வளோ முக்கியம். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 2 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். திருப்புங்க 4ஆம் அதிகாரம். ஆமாம், நான் எடுத்துக்கிறேன் முதல்ல. எஸ், 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verse 4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். இப்போ நீங்கள் கண்ணில் தான் பாதிக்கும்னா நீங்களாவது கண்ணாடி போட்டு பிரசங்கம் பண்ணுறீங்க. எனக்கு கண்ணாடியே போட மாட்டேனே, என் கண்ணு நல்லா தானே இருக்குது, என்ன நீர் பேசிக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் மாம்ச கண்ணை பேசலை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, அந்த வசனத்தை திரும்பி ஸ்கிரீனில் பாருங்கள். அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவர் யார், எந்த ஊரில் இருக்காரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்றால் பிசாசு. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மனதை குருடாக்குறான். மைண்ட் அப்செட் ஆயிரும். சிலர் அந்த டாஸ்மாக் கடைக்கு பைக்கை நிறுத்திட்டு போகிறான். அவனா மைண்ட் அப்செட் ஆன கேஸு. மைண்ட் அப்செட் ஆன கேஸ் தான் டாஸ்மாக் கடையில் பைக்கை நிறுத்திட்டு போகிறான். நான் இப்போ பெங்களூர் போயிருந்தேன். சின்ன வாலி பையனுங்க, சின்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவங்க ஜாலியாக என்னமோ அவங்க விஆர் மாலுக்கு போகிற மாதிரி போய், அவங்க வேறு என்ன மால்லாம் அங்கே இருக்குன்னு தெரில,
போகிற போது அவங்க போய் ரொம்ப ஸ்டைலாக போய் அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்போ அவன் மனதை குருடாகியிருக்கிறான். நிறைய நாங்கள் அந்த டாஸ்மாக் கடையில் பக்கத்தில் போய் அப்படி தூரத்தில் நின்று கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கண் சொருகி போன குருடர்கள், அவங்களுக்கு தெரியல பாருங்க இது தப்பு இது தவறுன்னு. அவனை கேட்டால் இதெல்லாம் தப்பு கிடையாது, எந்த காலத்துக்காரன் இவெல்லாம் அப்படின்னா அவனை கொஞ்சம் பைபிளில் போட்டிருக்கு, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிட்டான்னு போட்டிருக்கு, நமக்கே பிரசங்கம் பண்ணிடுவான். அதனால் இந்த நாட்களில் கண் சொருகி போன குருடர்களை மறுபடியும் சரியான பார்வை அடைய செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே என் கண்கள் சரியாக இருக்கணும், என் பார்வை சரியாக இருக்கணும், என் பார்வை தெளிவாக இருக்கணும், என் பார்வையில் எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. பைபிளை வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த வசனத்தில் மறைந்து கிடக்கிற ஆழமான சத்தியங்களை எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். கையை வைத்து ஜெபம் பண்ணிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க, சிறு குட்டி பசங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, the spirit of God will teach you, preach you, guide you. ஆமென். ஆண்டவர் உன்னை போதிப்பார், நடத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு நல்ல போதகராக ஏசப்பா இருப்பாங்க. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது, எந்த விதமான கவர்ச்சிக்கு நான் அடிமையாயிடக்கூடாது, எந்த விதமான கவர்ச்சிகரமான காரியங்களுக்கு நான் ஆண்டவரே போய் என்னை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. உலக கவர்ச்சி எனக்கு வேண்டாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆண்டவன் கண்கள் நீர் திறக்கிறதுக்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? தேங்க்யூ. ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். மறுபடியும் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 31 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணு திறக்கப்பட்டா இயேசுவை அறியலாம். வாயத்திறன் சொல்லுங்க. கண் திறக்கப்பட்டால் இயேசுவை அறியலாம். கண் படாமல் இருந்தால் இயேசு அறியவே முடியாது. சிலருக்கு இயேசுவை குழந்தை ஏசப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் மரியாள் மடியில் தவழ்கிற அந்த குழந்தை இயேசுவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலர் இயேசு அந்த கார்பெண்டர் மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. சிலர் இயேசு எங்கே பார்க்குறீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலர் கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி ஜெயமெடுத்த இயேசுவாய் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு. அவர் பரலோகத்துக்கு போய் ஆமென் பெந்தைக்கோஸ்தை நாளில் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இப்பொழுது ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறதாக பார்க்குறாங்க. இத்தனை குரூப் சொன்னேன், நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதை முதல்ல நீங்கள் இன்றைக்கி நைட்டு செக் பண்ணிக்கோங்க. இயேசுவை அறிகிற அறிவு, இது ரொம்ப முக்கியம். இயேசுவை அறிகிற அறிவு. இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அங்கே இருக்கிற யூதர், இங்கே அவன் ஒருத்தன் இயேசுன்னு ஒருத்தன் வந்தான், அவன் பின்னால் இந்த கிறிஸ்தவனுங்களாம் போகிறாங்கன்னு இன்றைக்கி பேசுகிறானுங்க. புரியுதுங்களா? அவங்க யூதர்கள் இயேசுவை தெய்வமாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ தீர்க்கதரிசி அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னுக்கிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை நியாய பிரமாணத்தை இன்னைக்கும் பிடிச்சிக்கிட்டு அந்த சுவரில் போய் முட்டிக்கிட்டு கிடக்காங்க.
ஆனால் புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும், நீ முட்டி செவுத்துல முட்டி மோதி அழாதடா, அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு நீ பேசு, நான் வெளியரங்கமாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மகிமையான சத்தியத்தை பாலர்களாக நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இப்படிப்பட்ட அறிவு வெளிச்சம், இயேசுவை பற்றி வெளிச்சம். இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அப்போ நான் அவருக்கு காணிக்க கொடுத்தேன், அவ்வளோதான். சிலர் சொல்கிறது இயேசுவை பற்றி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. சின்ன பசங்க கொடுத்தா ஏசப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏசப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஏசப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, ஏசப்பா வீடு கட்டி கொடுத்தாரு. அப்போ அங்கே இப்போ நம்ம அரசாங்கத்தை கூட சொல்லுவாங்க, நான் கொடுத்தோம் வீடு கட்டி கொடுத்தோம். அரசாங்கம் சொல்லும், நான் கொடுத்தா வீடு வாங்கி கொடுத்தோம், நான் கொடுத்தோம் புதிய நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று தானு ஒரு குரூப்பு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தானு ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குரூப் இருக்குது, இயேசுவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, பாவத்தில் கிடந்த எண்ணெய், ஆமேன், பாவத்தில் மூழ்கி போன என்ன, உலகத்தில் கேவலமாக ஜீவித்த என்ன, என் ஒய்ஃபை அடித்து விளக்கு மாறல அடித்து துரத்தி ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு துரத்தின என்ன, ஏசப்பா தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை இப்பொழுது நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். ஆமேன். பைத்தியக்காரனாக அலைந்த என்ன இன்னைக்கு ஞானம் உள்ளவனா அவர் மாற்றி வச்சிருக்கிறான்னு ஒரு குரூப் சொல்லும். ஆமேன். நம்பிக்கையற்ற எண்ணெய், தற்கொலைக்கு நேராக போன என்ன தடுத்து நிறுத்தி இன்றைக்கு ஊழியக்காரனாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று ஒரு குரூப் சொல்லும். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவை பற்றி என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி வேலை வாங்கி கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, குழந்தை கொடுத்தாரு. ஆமாம், பேத்தியை கேட்டேன், பேத்தி கொடுத்தாரு, பேரன் கேட்டேன், பேரன் கொடுத்தாரு, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா அப்படி சொல்லுவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ இப்போ சொன்ன விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்தார், நம்பிக்கை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியில நீங்க நிரம்பி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலன் இருக்குது, கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா நடத்துறார். இதெல்லாம் என்ன விஷயம்? இயேசுவை அறிந்தவர்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, பைபிள்ல வசனம் இருக்கா? பிலிப்பியர்ல பவுல் எழுதுவார், அவரை அறிகிற அறிவின், அந்த வசனத்தை நீங்க திருப்புங்களேன், அதை இப்போ பார்க்கணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. ஆமேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமேன். அந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தில் நம்ம எடுப்போமா? தேங்க்யூ லார்ட். அந்த வசனத்தை அவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களோடு கூட வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை எடுத்துடலாம். ஆமேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ 3ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நல்ல கவனிங்க, 10ஆம் வசனம். அதாவது நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அண்டர்லைன் பண்ணுங்க, அறிகிறதற்கு, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டுட்டேன், குப்பை, எல்லாம் குப்பை. அப்போ ஆனால் அதை தான் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 10,000 ரூபா கொடுத்தா இன்னும் கொடுக்கல, 1000 ரூபா வாங்கினான் தரல, அப்படின்னு தரல. இன்றைக்கு நான் இந்த நாட்களில் தேவனுடைய நாமத்தினால சொல்றேன், அவரை அறிகிற அறிவின் வாசனை அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இப்படி நிறைய பேசலாம். அவர் அறிகிற அறிவின் மேன்மை அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் அறிகிற அறிவு அப்படின்னு இருக்கு. இப்படியே நீங்க நிறைய நீங்க பைபிளை போய் பார்த்தீங்கன்னா அவர் அறிகிற அறிவுன்னு நிறைய இருக்கு. அப்போ அவர் அறிகிற அறிவு வேணும், இன்னும் அறியணும். ஏசப்பா டாக்டர் பிலிகிராம் அவருடைய தன்னுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்ற அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவரை சரியாக அறிஞ்சு கொள்றதுக்கு குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆகுன்றார் அவர்.
15 வருஷம் ஆகும். டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, அவரை ஓரளவுக்கு நீ அறிஞ்சிக்கணும்னா, அவரை புரிஞ்சுக்கணும்னா, ஏசப்பாவுடைய ஹார்ட்டை நீ கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட்டு 15 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. ஏன்னா சில நேரத்தில் பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்தவங்க தான் ஒத்துப்பாங்க. ஒத்துப்பாங்க. ஒரு 30 இயர்ஸ் ஆண்டவரோடு கூட இருப்பாங்க, ஒத்துப்பாங்க. எஸ் பிரதர், சில விஷயத்தில் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் அமைதியாக இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் அறகுறை இருக்குல்ல, இப்போ தான் வந்து ஒன்று அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், ஐநோ அப்படின்ற மாதிரி சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில விஷயங்கள் உங்களுக்கு மறைவாக இருக்குதா, ஆமேன், ஒரு ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரு, சொல்லாமல் இருக்கிறாரு, செயல்படுத்தாமல் இருக்கிறாருன்னா, அவர் இருக்கிறாருன்னா நீங்கள் அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். கையை உயர்த்தி ஆமேன். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி, உம்மை அறிகிற அறிவை, உம்மை அறிகிற அறிவின் வாசனை, உம்முடைய அறிகிற அறிவின் வாசனை, உம்முடைய அறிகிற அறிவு, உம்முடைய அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே, கடைசி காலம் என்று சொல்றாங்களே, இந்த நாட்களில் நான் எப்படி வாழணும் ஆண்டவரே, பணத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்குதே, இதுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும், உம்முடைய அறிகிற அறிவை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. உலக அறிவை வச்சு நான் ஊழியம் செய்ய முடியாது, உலக அறிவை வச்சு ஆண்டவரே நான் வாழ முடியாது. பரலோக அறிவினால் என்னை நிரப்புங்க. ஆமே, நிரப்புங்க, சொல்லுங்க, நிரப்புங்க. உம்மை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு நீ தரப்போகிறதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர். வசனத்தின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய், ஆவியின் வரங்கள் மூலமாக ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ. கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடாதீர் மகனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். கைவிடாதீர் மகனின் கரங்களை நாம் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கரங்களை தட்டி சொல்லுவோம். நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 31 நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரை அறிந்தார்கள், உடனே மறைந்து போனார். 32 பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு 35ஆம் வசனம். வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அப்பத்தை பிட்கையில் அண்டர்லைன் பண்ணுங்க.
அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்ட காரியங்களை விவரித்து சொல்றாங்க. இன்னைக்கு நான் என்ன பேசிட்டு வரேன், அந்த அப்பம் இருதயத்தை திடப்படுத்துகிற அப்பம். நாமே சோர்ந்து போயிட்டோம், ஜெபிக்கிறதுக்கு ஆள் கிடையாது யாருக்கிட்ட. இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லாதீங்க தயவு செய்து. அதாவது ஊழியக்காரங்க கிட்ட கூட சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நீங்களும் உங்கள் கணவனுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் அப்படிக்கிறான் மிடிக்கிறான் கெட்ட வார்த்தை திட்டார் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்கள ஜபிக்கிறான்னு ஜெபிக்க மாட்டாங்க. 2 நாள் கழித்து அவன் ஊழியர் பார்ப்பாரு, நீங்கள் 2 பேரும் பைக்கில் போவீங்க. அடப்பாவி என்ன அடி அடித்தானா மிதிச்சானா, இப்போ பைக்கில் போகிறான் பாரு கூட்டிகிட்டு போகிறான். பின்ன அவன் ஒய்ஃபை தானே கூப்பிட்டு போவான்யா. என்ன சொல்கிறது அப்போ? உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்போ? அந்த அவங்க பிரிஞ்சே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் சும்மா வீட்டு கதையெல்லாம் கொண்டு போய் அங்கே இங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. எப்படி திடப்படுத்துகிறது? அப்பமாகிய வசனம். அதை சாப்பிட்டவன கண்கள் திறக்கப்பட்டவன இயேசுவை அறிஞ்சிக்கிட்டாங்க. இயேசுவை அறிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவங்க வழியில் வரும்போது இயேசு பேசும்போது, அவர் வழியில் வந்தபோது நம்மோடு பேசும்போது வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்போ சொல்லலையே, நீ அப்போ சொல்லலையே, கொழுந்து விட்டு ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்கப்பா, நீங்கள் பேச 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 என்னால் அனாயிண்டிங் தாங்க முடியல, என் ஹார்ட்டில் ஒரு பேர்னிங் வருது, அப்பவுமே சொல்லலை. ஏன்னா இங்கே சைட்டு சரி கிடையாது, ரூட்டு சரி கிடையாது. அந்த ரூட்டு சரியில்லாத போது சிலர் பாருங்கள் பிரசங்கத்தில் வந்து உட்காருவாங்க, ரெகுலராக உட்காருவாங்க, கரெக்டாக வருவாங்க, ஆனால் அவங்க பிரகாசிக்க மாட்டாங்க, அவங்க பழைய காரியத்தை விட மாட்டாங்க. ஒய்ஃபுக்கு இது ரொம்ப சந்தேகம் வேணும், டெய்லி வர்றாரு பிரசங்கெல்லாம் கேட்குறாரு எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் ஆள் மாற மாட்டாங்க, ரூட்டு சரியில்லையே. அப்போ ஆண்டவர் அந்த கண்ணில் கை வச்ச உடனே வழியில் அப்போ அன்றைக்கே சொன்னார் ஏசப்பா, அன்றைக்கே நம்மோடு பேசினார் அப்படின்னு பழைய கதையெல்லாம் ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ கண்கள் திறக்கப்படும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த பாராட்டின கிருபைகளை திரும்பி பார்க்க வைக்கும். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை 33, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போயிட்டான். அந்நேரம்னா என்ன நேரம்? அது என்ன நேரம் தெரியுமா? இவங்க அந்த ஊருக்குள்ளே போய் அந்த வீட்டுக்கு போகிற நேரம் 29ஆம் வசனத்தின்படி சாயங்கால நேரம். சாயங்காலம்னா மங்கி, ஆனாலும் சொல்கிறாங்க பொழுதும் போயிற்று. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ எங்களோடு கூட வந்து தங்கிரும், சாயங்காலம் ஆயிட்டு பொழுது போயிடுச்சு. பொழுது போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் வந்து அதாவது போய் மேற்கில் போய் இறங்கிருச்சு, இருட்டாயிருச்சு, சாயங்காலம் ஆயிருச்சு, இருட்டாயிட்டுன்னு அர்த்தம். இப்போ சாயங்காலம் ஆன போது ஏசப்பா எங்கள் கூட வாங்கன்னு சொன்னாங்களே, நைட்டில் இவங்களால எப்படி திரும்பி போக முடிஞ்சது? விஷயம் என்னன்னா சைட்டு கிளியர் ஆயிடுச்சு. கையை வச்சு ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஹார்ட் கிளியர் ஆயிடுச்சு, சைட்டும் கிளியர் ஆயிடுச்சு, பார்வையும் கிளியர் ஆயிடுச்சு. விஷயம் என்னன்னா அப்பம். அந்நேரமே எழுந்திருந்து அவங்க எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் நைட்டோட நைட்டாக ஓடி போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே எம்மா ஊரில் இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது, எம்மா ஊரில் இருக்கவே கூடாது, நைட்டுன்னு பார்க்கக்கூடாது, நைட்டோட நைட்டாக பேக் பண்ணிடணும் அப்படின்னு எம்மா ஊரில் அவங்களால இருக்கவே முடியும். எம்மா ஊர்னு அருவருப்புன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால பிரியமானவர்களே, திடனற்று போன சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ரூட்டை பிசாசு வேறு பக்கமாக கொண்டு போய் நீங்கள் எங்கேயோ ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க சொல்லி போய் அங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, கெட் அப், திரும்ப எருசலேமுக்கு வா, திரும்ப எருசலேமுக்கு வா. வாட்ஸ் த மீனிங்? எருசலேமுக்கு வான்னா என்ன அர்த்தம்? எருசலேம் பரிசுத்தம் உள்ள நகரம், விசுவாசிகளின் ஐக்கியம், மகாராஜாவின் நகரம், இப்படிலாம் எருசலேமுக்கு அர்த்தங்கள் உண்டு. அப்போ எம்மா ஊரில் அவங்களால கண் திறக்கப்பட்டவனால எம்மா ஊரில் இருக்க முடியாது, இயேசுவை அறிந்தவனால எம்மா ஊரில் இருக்க முடியாது. இயேசுவின் நற்கிரியைகளை அவன் உணர்த்தப்படுகிறவனால, அவன் மறுபடியும் அதை ரியலைஸ் பண்ணுற ஆட்களால் எம்மா ஊரில் இருக்க முடியல. நைட்டோடு நைட்டாக அவங்க திரும்பி எருசலேமுக்கு வராங்க. வழியில் நடந்தவைகளை, இயேசு சொன்னவைகளை, அப்பம் பிட்கையில் நடந்த காரியத்தை விவரித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா, நான் இன்னைக்கு உங்களோட விவரித்து பேசணுன்னா என் இருதயம் திடமானதாக இருந்தால் தான் உங்களை நான் திடப்படுத்த முடியும். நானே O+ ஃபெலோவாக இருந்தேன்னு வைங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை என்ன நிலைமைக்கு நான் கொண்டு போவேன்?
கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு ஜெபிக்கிறீங்க, பிரதர் எனக்கு என் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது பிரதர், ஜெபம் பண்ணுங்க. அப்படியா பிரதர், நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, அதோட ரொம்ப மோசமாக இருக்கிறோம் பிரதர், என்ன பண்ணுறது தெரில. நான் சொன்னேன்னு வைங்க, ஆடாப்பா போப்பா இவரை நம்ம அவ்வளோதான் போகல அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் வழி தவறி போயிருந்து திடனற்ற சூழ்நிலையில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடனற்ற சூழ்நிலையில்னா என்னது அர்த்தம்? எங்கே போனால் எனக்கு இடம் கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அப்படி அங்கலாய்க்கிற நேரத்தில் நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க. என் வசனத்தை வாசிங்க, என் வசனத்தை விசுவாசிங்க, என் வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அந்த வசனம் தான் உங்களுக்கு வாழ்வு தரும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். எலியா பாருங்க, அவன் திடனற்று போய் சூறை செடியில் போய் கிடந்தான். அப்போ பரலோகம் தேவன் பார்த்தாரு, இப்போதைக்கு இவனுக்கு வேண்டியது அப்பம் தண்ணீர் கொடுக்குறாரு, கொடுத்தா கொஞ்சம் திடன் ஆயிடுவான்னு. திரும்பி சாப்பிட்டு சுருண்டு படுகிறான், சாப்பிட்றான் படுகிறான். ஆண்டவர் விடலையே, திரும்ப எலியாவை எழுந்திருப்பா, நீ திடனற்று போயிட்ட, அந்த எசபேலுக்காக பயந்துட்ட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்பி ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். இரவும் பகலும் 40 நாட்கள் அவன் நடந்தான். ஆமேன். பகல் இரவும் பகலும் சேர்த்து 40 நாட்கள் நடக்கிறான். காரணம், அவன் சாப்பிட்ட அப்பமும் தண்ணீரும். ஆமேன். அப்போ இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு நாளுக்குரிய ஆகாரத்தை காலையிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், பெற்றுக்கொள்ளணும். அந்தந்த நாளுக்குரிய வார்த்தையை வாங்கிடணும். நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுத்தா படுக்கையில் கர்த்தருடைய வார்த்தை வரும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஏழையோ பணக்காரனோ, புருஷனற்றவர்களாக, அனாதைகளாக, திக்கற்றவர்களாக, விதவைகளாக, ஏழைகளாக, கைப்பெண்களாக அல்லது கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பம் வசனம் உங்களை திடப்படுத்திரும். வசனம் உங்களை திடப்படுத்திரும். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப்பு பர்வதத்துக்கு வந்தான். ஓரேப்பு பர்வதத்துக்கு வர்றதுதான் தேவ சித்தம். ஆனால் இடையில அவன் சூறை செடி குகை அங்கே இங்கே போய் கடந்து அவன் லைஃப்பில் சரியான பாதைக்கு போக முடியாமல் அந்த மன அழுத்தம் அவனை வேதனைப்படுத்தி விட்டது. ஆனாலும் கர்த்தர் விடலையே, ஓரேப்புக்கு கொண்டு வந்தாரே. ஓரேப்புன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதம். அந்த ஓரேப்பில் தானே மோசேக்கு கர்த்தர் தரிசனமானார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? அதனால உங்க மேல கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ண போறோம். ஆமேன். கடைசி நேரம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் இன்னைக்கு. ஆமேன். திடனற்ற உங்களை திடப்படுத்துகிற ஆமேன் கர்த்தர் கொடுக்கிற ஆயுதம் ஜெபம். திடனற்ற உங்களை திடப்படுத்துகிறது வசனமாகி அப்பம். ஆமேன். என் வசனம், ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கெல்லாம் வெளிச்சம், பாதைக்கெல்லாம் வெளிச்சம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்க. வசனத்தின் மேல ஒரு 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 ஆர்வத்தை எனக்கு கொடுங்க. பைபிள் ரீடிங் ஆண்டவரே, பைபிள் மெடிடேஷன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என் தேவைக்காக வாக்கு தத்தங்களை மட்டும் பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறது இல்லை. அனுதினமும் என் வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, பர்சனல் லைஃபுக்கு, உலகத்துக்கு, எல்லாத்துக்கும் இந்த பைபிள் எங்களோடு பேசுகிறது. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. வேத வசனத்தால் என்னை உருவாக்கும், வசனத்தால் என்னை திருப்தியாக்கும். ஆமென். ஏழையை பேதையை ஞானியாக்குகிறது. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனங்கள் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய வசனங்களை தினந்தோறும் வாசிக்கவும் தியானிக்கவும், ஏதோ நம்ம சுயநலத்துக்காக அல்ல, ஜோசியம் பார்க்கறதுக்காக வசனம் அல்ல, அனுதினமும் தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்காக. ஆமென். கைகளை உயர்த்தி, ஆமாண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய வேத வார்த்தையினால என்னை திருப்தியாக்குங்க. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வேத வசனத்தினால என்னை திருப்தியாக்கிருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, தகப்பனே, வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்க வீட்டு வாலிப பிள்ளைகளுக்காக. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்?
வேத வசனத்தினாலே தன்னை காத்து கொள்ளும் போது, பைபிள் வாசிக்கணும் பிள்ளைங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு அவங்க பைபிள் வாசிக்காம இருக்கலாம், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கைகளை உயர்த்தி வார்த்தையினால் என்னை நிரப்புங்க, வசனத்தால் என்னை நிரப்புங்க, வசனத்தால் என்னை நிரப்புங்க. ஆமென். என்னை வசனத்தால் நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, வார்த்தையினால் என்னை நிரப்புங்க. சந்தாலாமா ரோஹோலோரோ ரபதா லஹதுரோ ஹோரா மசேஹே. இயேசுவின் நாமத்தினால வார்த்தை, உம்முடைய வசனம். ஆமென், 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 ஆமென். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 119 சங்கீதம் 50 வசனத்துல, ஆமென், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். இப்பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறது. நான் அனாதன் சொல்லாதீங்க, எங்க வீட்டுல எனக்கு ஒரு தலைவன் இல்லைன்னு சொல்லாதீங்க, என் பிள்ளைகளை யார் நடத்துவான்னு சொல்லாதீங்க. ஆமென். முடங்கி போய் கிடக்காதீங்க. உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. ரந்தாராபா கபாலா கபா லபா ராமாலாமா சந்தாரா கபா. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தோ அதை நான் காத்துக்கொள்வேன். ஆமையா, கர்த்தாவே, வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் திடப்படுத்திட்டீங்க. ஆமா அப்பா, நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை ஐயா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். ஆமென். வீடுகளிலே வேத வசனங்களை எழுதுவது மட்டுமல்ல, எங்கள் இதய பலகைகளிலே அந்த வசனம் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அந்த வார்த்தையை லைஃப்ல அபியாசப்படுத்தணும், அந்த வசனத்தை அபியாசப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நான் பரதேசியாய் தங்கும் எங்கள் வீடுகளிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் இருப்பதாக. ஷந்தாராபா ஹாராபா ஹாபாலாபா தாராபா. இயேசுவின் நாமத்தினால எங்களை திடப்படுத்துகிற உம்முடைய இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திர ஆவியானவரே. இப்பொழுது யாரெல்லாம் டிவி முன்பாக உட்கார்ந்து கொண்டு, செல்போன் முன்பாக உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே ஃபேஸ்புக் வாயிலாக இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு தைரியம், ஒரு பலன் அவர்களுக்குள் வந்து விட்டது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். ஷாகாமா ரூபாலா தூராபா ஆந்தாராபா. இனி நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். சொல்லிருங்க, ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துவேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தாங்குவேர், வார்த்தையினால் எங்களை நடத்துவேர், கிருபையினால் எங்களை நடத்துவேர். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிருங்க. உங்களுடைய வசனத்துக்காக தேங்க் பண்ணிருங்க. கர்த்தர் பேசின வார்த்தைகள், நான் இப்ப திடமானது ஆயிட்டேன், நான் தைரியம் ஆயிட்டேன், என் சரீரத்தில் ஒரு சுகத்தை நான் பார்க்கிறேன், ஆரோக்கியத்தை பார்க்கிறேன், சமாதானத்தை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவர் என்னை நித்தமும் நடத்த போகிறேன். அதற்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஈஸ்டர்லாம் முடிஞ்சிச்சு, அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி. நீங்க என்ன இன்னைக்கு ஈஸ்டர் பாட்டு பாடுறீங்க ஐயா? ஒவ்வொரு நாளும் அந்த உயிர் தெழுந்த வல்லமைய நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பாடணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்படுகிற ஆவியின் வரம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுகிறது. அதனால நல்ல அந்த ஆவியின் அனுக்கிரகத்தை அனல் மூட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.